ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். உங்களுக்கு இறைவனுக்கான ஆழ்ந்த பக்தி இருந்தால் நீங்கள் அவனிடம் எதை வேண்டுமானாலும் கேட்க முடியும். ஒவ்வொரு நாளும் நான் அவனிடம் புதிய கேள்விகளை கேட்கிறேன், அவனும் எனக்கு பதில் அளிக்கிறான். நாம் அவனிடம் கேட்கும் எந்த உண்மையான கேள்வியாலும் அவன் ஒருபோதும் அவமதிக்கப்படவில்லை. சில சமயங்களில் நான் இந்த படைப்பை தொடங்கியதற்காக அவனை கடிந்தும் கொள்கிறேன். இந்த நாடகத்தில் எல்லா தீமைகளுக்குமான கர்ம வினையை அனுபவிக்கப் போவது யார்? சிருஷ்டிகர்த்தாவான நீ கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டிருக்கிறாய். பிறகு ஏன் எங்களை இந்த துன்பத்திற்கு ஆளாக்கினாய்? அவன் நமக்காக மிகவும் வருந்துகிறான் என்று நான் நினைக்கிறேன். அவனது விருப்பம் நம்மை திரும்ப அழைத்து கொள்வதுதான். ஆனால் நம்முடைய ஒத்துழைப்பும் சுய முயற்சியும் இல்லாமல் இறைவனால் அவ்வாறு செய்ய இயலாது. மாயையை படைத்ததற்காக இறைவனை நான் குறை கூறினாலும் அதுவே நடப்பு நிலையாக உள்ளது. அது மாறப்போவதில்லை. ஆதலால் நம்மை இந்த குழப்பத்தில் ஆழ்த்தியதற்காக இறைவனை குறை கூறுவதை விட அதிலேயே நீடித்திருக்க நாம் தேர்ந்தெடுப்பதற்கு நம்மையே குறை கூறிக்கொள்வது நல்லது. நாம் தான் நம்மை மாயையிலிருந்து விடுவித்து கொள்ள வேண்டும். இதற்கான ஒரே வழி விவேகமே. நீங்கள் எவ்வளவு அதிகமாக இறைவனிடமிருந்து புரிந்து கொள்ளுதலை ஆழ்ந்து தேடுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக இறைவனுடைய பதில்களை பெறுவீர்கள். ஒரு உண்மையான பக்தன் பல சந்தேகங்களில் சிக்கியிருந்தாலும் கூட அவனுடைய பக்தியையும் உறுதிப்பாட்டையும் ஒருபோதும் இழக்க மாட்டான். உண்மையான பக்தர்கள் கூட சில சமயங்களில் அவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு இறைவன் பதிலளிப்பதில்லை என்று நினைக்கிறார்கள். அவனுடைய விதிமுறைகளின் மூலம் அவன் மௌனமாக பதிலளிக்கவே செய்கிறான். ஆனால் அவன் பக்தனை பற்றி முற்றிலும் உறுதிப்படுத்தி கொள்ளும் வரை அவன் வெளிப்படையாக பதிலளிக்க மாட்டான். அவன் பக்தனிடம் பேச மாட்டான். இந்த பேரண்டங்களின் தலைவன் எத்தனை பணிவானவன் எனில் தான் பேசுவதால் தன்னை தேர்ந்தெடுப்பதற்கான அல்லது மறுப்பதற்கான பக்தனுடைய சுதந்திர விருப்பத்தின் பயன்பாட்டை பாதிக்கக்கூடும் என்பதற்காக அவன் பேசுவதில்லை. நீங்கள் அவனை அறிந்து கொண்டு விட்டால் அவனை நேசிப்பீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. எதிர்க்க முடியாதவனை யாரால் எதிர்க்க முடியும்? நீங்கள் இறைவனை அறிய வேண்டுமானால் இறைவனுக்கான உங்களுடைய நிபந்தனையற்ற அன்பை நிரூபிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசத்தை பெற்றிருந்தாக வேண்டும். நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கையில் இறைவன் உங்களை செவிமடுத்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுது இறைவன் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவான். பின்னர் இறைவன் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்க்காமல் இருக்க முடியாது. இறைவனுடனான நமது உறவு எஜமானுக்கும் வேலைக்காரனுக்கும் இடையே உள்ளதை போன்ற ஒரு பரிவற்ற பொதுமுறையான ஒன்றல்ல. நாம் அவனது குழந்தைகள். அவன் நமக்கு செவிமடுத்தே ஆக வேண்டும். நாம் அவனுடைய குழந்தைகள் என்ற உண்மையை மறுப்பதற்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது. நாம் அவனால் உருவாக்கப்பட்ட வெறும் உயிரினங்கள் அல்ல. நாம் அவனுடைய ஒரு பகுதி. அவன் நம்மை இளவரசர்களாக படைத்தான். ஆனால் நம் அடிமைகளாக ஆவதற்கு தேர்ந்தெடுத்துள்ளோம். நாம் மீண்டும் ஒரு முறை இளவரசர்களாக ஆவதற்கு, நமது ராஜ்யத்திற்கு திரும்புவதற்கு இறைவன் விரும்புகிறான். ஆனால் ஒருவரும் தனது தெய்வீக பிறப்புரிமையை துறந்துவிட்ட நிலையில் முயற்சி இல்லாமல் அதை திரும்ப பெற முடியாது. நாம் அவனது பிரதிபிம்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ளோம். ஆனால் நாம் எப்படியோ அந்த உண்மையை மறந்துவிட்டிருக்கின்றோம். நாம் அழியும் மனிதர்கள் என்னும் மாயைக்கு ஆளாகிவிட்டோம். மேலும் விவேகம் என்னும் வாளினால் அந்த மாயை திரையை நாம் கிழித்தெறிய வேண்டும். வாழ்க்கையின் புற தோற்றத்திற்கு நிஜ தன்மையை அளிப்பது உண்மையான விவேகம் இல்லாமையை வெளிப்படுத்துகிறது. ஆனால் இறைவன் தனது மாயையை ஒளி மற்றும் நிழலின் விளையாட்டாக மட்டுமே இருப்பதை நிஜம் என்றவாறு நம்மை காணச் செய்யும் பிரபஞ்ச மாயையை எந்த அளவுக்கு நம்மை பதிய வைத்துள்ளான் எனில் அதனால் தாக்கத்திற்குள்ளாகாமல் இருப்பது மிகவும் கடினம். நீங்கள் பசித்திருக்கும் போது மாயைதான் நீங்கள் உணவருந்தாவிட்டால் பட்டினி கிடப்பீர்கள் என்று என்ன செய்கிறது? இருப்பினும் 70 நாட்கள் வரை உபவாசம் இருந்த அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். நான் நீண்ட உபவாசங்கள் இருந்துள்ளேன். அப்பொழுது 30 நாட்களுக்கு பிறகு பசியை பற்றி எந்த உணர்வுமே இல்லை.
ஆனால் உணவு இல்லாமல் உங்களால் உயிர் வாழ முடியாது என்று உங்களது மனம் நம்பினால் நீங்கள் உயிர் வாழ மாட்டீர்கள். அது ஒரு பொதுவான மாயை. அதன் அடிப்படை முற்றிலும் நமது மனங்களில் உள்ளது. விதிமுறை என்பது போல் தோன்றுவதற்கு விதி விலக்குகள் மிக குறைவான காரணத்தால் மனித இனம் உணவின்றி வெகு நாட்கள் உயிர் வாழ முடியாது என்று விஞ்ஞானம் அறிவிக்கிறது. இருந்தாலும் முழுவதும் உணவை உண்ணாமல் வாழும் மக்களை பற்றிய சில உதாரணங்கள் உள்ளன. பவேரியாவின் தெரஸ் நொய்மன் மற்றும் வங்காளத்தைச் சேர்ந்த கிரிபாலா ஆகிய இரு பெண் துறவிகளும் இந்த 20ஆம் நூற்றாண்டில் உணவு உண்ணாமலேயே வாழ்பவர்கள். மூச்சு இல்லாமலும் நாம் வாழ முடியாது என்று வழக்கமாக நினைக்கிறோம். இருப்பினும் ஆழ்ந்த தியானத்தில் நாம் கிரியா யோகத்தை பயிற்சி செய்யும் பொழுது அதை செய்ய முடியும் என்பதை நாம் அறிகிறோம். கிழக்கு மற்றும் மேற்கின் மகான்கள் அடிக்கடி மூச்சற்ற சமாதி நிலையை அடைந்துள்ளனர். மனித வாழ்க்கையானது ஒரு குறிப்பிட்ட முறையில் உண்பது, மூச்சு விடுவது போன்றவற்றை நாம் அனுசரித்து செல்ல வேண்டும் என நம்மை எண்ணச் செய்யும் கருத்துக்களை கொண்ட ஒரு அமைப்பு மட்டுமே. ஆனால் நீங்கள் தியானிக்க ஆரம்பித்து உங்களது உணர்வு நிலையை அதனுடைய மூலமாகிய அமரத்துவ ஆத்மாவை நோக்கி அகத்தே செல்ல அனுமதித்த உடனேயே நீங்கள் இந்த கட்டுப்படுத்தும் முறைகளுக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்பதை உணர்ந்தறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது நெருப்பால் உங்களை எரிக்க முடியாது, நீரால் உங்களை மூழ்கடிக்க முடியாது என்றும், ஆரோக்கியம் சுகவீனம் ஆகிய இரண்டுமே கனவுகள் என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நமது ஆசைகள் மற்றும் எதிர்மறை மனோநிலைகளின் உணர்ச்சி வேக தீயில் நாம் இந்த உலகத்தை பற்றிய ஒரு பொய்யான கருத்தை உருவாக்கியுள்ளோம். மகான்களின் ஞானத்தில் உண்மை உருக்கொண்டுள்ளது. அது உலகத்தை உள்ளபடியே நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த ஞானத்தில் நான் பயிற்சி பெறாமல் இருந்திருந்தால் இவ்வுலகத்தில் தொடர்ந்து வாழ விரும்பி இருக்க மாட்டேன். இந்த துன்ப பெருங்கடலிலிருந்து விலகிச் செல். உண்மை என்னவெனில், முட்டாள்கள் மட்டுமே இந்த உலகத்துடன் பற்றுதல் கொண்டுள்ளனர். முட்டாள்கள் என்பவர் அறியாமையில் வாழ்கிறவர்கள். அவர்களுக்கு இந்த உலகம் உண்மையானது. ஏனெனில் வாழ்க்கைக்கான ஒரே வழி இது மட்டும்தான் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அறியாமை சிறங்கு போன்றது. நீங்கள் எவ்வளவு அதிகமாக சொறிவதற்கான உணர்ச்சிக்கு இடம் கொடுப்பதன் மூலம் நிவாரணம் பெற முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அது தினவெடுக்கும். ஆனால் நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கும் அளவிற்கு அது குறைவாக உங்களை தொந்தரவு செய்யும். அதனாலேயே கிருஷ்ணர் பகவத்கீதையில் அர்ஜுனனிடம் கூறுகிறார். பகவத்கீதை அத்தியாயம் 12 ஸ்லோகம் 7. இத்துன்ப பெருங்கடலிலிருந்து விலகிச் செல். இந்த உலகத்தில் இருந்து கொண்டு உனது கடமையை செல். ஆனால் அதனுடைய மாயையினால் ஆட்கொள்ளப்பட்டும் பிணைக்கப்பட்டும் இருந்து விடாதே. இல்லையெனில் நீ அடிமைப்படுத்தப்படுவாய். எல்லா நேரங்களிலும் சிற்றின்ப தளத்தில் வாழ்பவர்கள் தங்களால் சிற்றின்பம் இல்லாமல் இருக்கவே முடியாது என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த சிற்றின்பத்தை தவிர்த்து அந்த சக்தியை உருமாற்றம் செய்யும் ஒருவர் ஒருபோதும் அதை விரும்ப மாட்டார். புகைப்பிடித்தலும் இதே மாயையை ஏற்படுத்துகிறது. ஒருபோதும் புகைப்பிடித்திராதவர்கள் அல்லது அப்பழக்கத்தை விட்டுவிட்டவர்கள் புகையிலை இல்லாத குறையை உணர மாட்டார்கள். உங்கள் வாழ்க்கையின் மாபெரும் தேவை கடவுள்தான். நீடித்த மகிழ்ச்சியை நீங்கள் காண விரும்பினால் நீங்கள் ஒரு அழியும் மனிதன் என்று நினைப்பதை நிறுத்த வேண்டும். இந்த உண்மையை உங்களது தினசரி வாழ்க்கையில் பயிற்சி செய்யுங்கள். இது இந்த வாழ்க்கை முழுவதும் வர இருக்கின்ற பிறவிகளிலும் நீங்கள் போரிட வேண்டிய ஒரு யுத்தமாகும். ஆகையால் இப்பொழுதே அதை தொடங்குவது மிக்க நன்று. நாளை தியானத்தை தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டு அதை தள்ளி போடாதீர்கள். நாளை ஒருபோதும் வராது. நீண்ட காலத்திற்கு முன்பு நான் ஒரு முழு வருடத்தையும் இந்த மனோபாவத்தாலேயே கழித்து விட்டேன். ஆயினும் கூட நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் நாளை என்று. பிறகு நான் முடிவு செய்தேன், இன்று நான் தியானம் செய்ய தொடங்குவேன். அப்பொழுதிலிருந்து ஒரு நாளை கூட நான் தவறவிட்டதில்லை. இறைவனை பற்றிய முக்கியத்துவத்தை நீங்கள் முதலில் உங்கள் மனதில் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இறைவன்தான் உங்கள் வாழ்க்கையின் மாபெரும் தேவை என்று நீங்கள் அகத்தே உணர வேண்டும். முதலில் உங்களது தியானத்தை மிகவும் ஆழமாக்கி இறைவனின் இருப்பை உங்களது தினசரி வாழ்க்கையில் பயிற்சி செய்யுங்கள். இங்கும் அங்கும் அலையும் மனதுடன் நீண்ட நேரம் தியானம் செய்வதை விட சிறிதளவு ஆழ்ந்து தியானம் செய்வது சிறந்தது.
நீங்கள் மனதை கட்டுப்படுத்த முயற்சியை மேற்கொள்ளாவிட்டால் நீங்கள் தியானம் செய்ய எவ்வளவு நேரம் அமர்ந்திருந்தாலும் சரி, மனமானது அதற்கு விருப்பமானவற்றையே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும். அடுத்தது, நீண்ட தியானத்தை ஆழ்ந்து பயிற்சி செய்யுங்கள். அதுதான் உங்களை அவனது ராஜ்யத்திற்கு அழைத்து செல்லும். நீங்கள் நீண்ட மற்றும் ஆழ்ந்த தியானத்தை பயிற்சி செய்ய கற்றுக்கொள்ளும் வரை இறைவன் உங்களிடம் தன்னை வெளிப்படுத்த மாட்டான். மகாத்மா காந்தி வாரத்தில் ஒரு நாள் மௌனம் மற்றும் தியானத்திற்கு அர்ப்பணித்தார். இறைவனை அறிந்த எல்லா மகான்களும் அந்த மௌனத்தையே நாடினர். நான் எனது இரவுகள் மற்றும் காலை பொழுதுகளை இறைவனுக்கு அழிக்கிறேன். வணிக தொழில் உலகத்தில் அதை அப்படியே செய்வதற்கு சாத்தியப்படாது. ஆனால் நீங்கள் முயற்சி செய்தால் இறை தியானத்திற்காக அர்ப்பணிக்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கிறது என்று வியப்படைவீர்கள். இறைவனுடன் இருப்பதற்கான அந்த பெருமுயற்சியை மேற்கொள்ள நாம் நாளை வரை காத்திருக்க முடியும் என்று எண்ணும் பொழுது நாம் நம்மை ஏமாற்றிக் கொண்டும் இழப்பிற்கு உள்ளாக்கி கொண்டும் இருக்கிறோம். மாயை நல்ல தோழமை மூலமும் மகான்களின் கூட்டுறவு மூலமும் மற்றும் இறைவனின் தூதர்களிடத்து கொள்ளும் பக்தியின் மூலமும் அழிக்கப்படுகிறது. மகான்களை பற்றிய எண்ணங்கள் கூட மாயையை அகற்றிட உங்களுக்கு உதவி செய்யும். இறை தூதர்களுடன் எண்ணத்தில் இசைந்திருத்தலானது மாயையை அழிக்கும் அளவு அவர்களுடனான நேரடி தொடர்பு அழிப்பதில்லை. ஓர் உண்மையான குரு மற்றவர்களுடைய இதயங்களில் தான் போற்றப்படுவதை விரும்ப மாட்டார். மாறாக இறை உணர்வு நிலையை அவர்களது உணர்வு நிலையில் வெளித்தள செய்ய விரும்புவார். குருதேவர் சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் அவ்வாறு இருந்தார். அவர் எங்களுள் ஒருவராக இருந்தார். ஒருபோதும் அவரது மேன்மையை காட்டிக் கொண்டதில்லை. ஆசிரமத்தில் யாரேனும் அங்கீகாரத்தையோ அல்லது உயர்ந்த அதிகார பதவியையோ விரும்பினால் குருதேவர் அவர்களுக்கு அந்த பதவியை கொடுத்து விடுவார். ஆனால் நான் குருதேவரின் இதயத்தை, அவர் அகத்தே பெற்றிருந்த அந்த தெய்வீக உணர்வு நிலையை விரும்பினேன். மேலும் அதன் விளைவாக அவர் என்றென்றைக்குமாக இங்கே எனது இதயத்தில் வீற்றிருக்கிறார். மகான்களுடன் அவ்வாறான ஒத்திசைவே நீங்கள் விரும்ப வேண்டும். தொடரும். ஓம்.